தூய ஆவியராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகைக்கு வந்திருக்கின்றவர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூய சன்னிதானத்திலே வந்து உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி பாடுவதற்கும் ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தி இந்த வாரம் முழுவதும் தம்முடைய பிரசன்னத்தினால் தாங்கினீர். உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த தூய தொழுகையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் அசைவாட வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவருக்குள் புதுபலனடைய கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 261வது பாமாலை, எல்லாருக்குமா உன்னதர் கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதர் நீர் வாழ்க இயேசுவே.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதம் 133. சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. யாவரும் இணைந்து படிப்போம். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து ஜெப நிலையில் அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் நம்மில் உண்டோ என்று சொல்லி நம்மை நாம் உள்ளாய்வு செய்து ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக மாற்றுவேன் என்ற ஆண்டவருடைய கரத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஏசாயா தீர்க்கன் கர்த்தருடைய ஆலய சமூகத்திலே சென்றபோது ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை கண்ட வேளைகளில் உள்ளம் உடைந்தவனாய், நான் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தின் ஆழங்களை நீர் அறிகிறீர், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடினார். தாவீது அரசன் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை விட்டு தூரம் சென்றபோது, எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டபோது மனமுடைந்தவனாய் கண்ணீரோடே கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தார். யோபு பக்தன் தனக்கு கிடைத்த கிருபையின் காலத்தில் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் தன்னுடைய மீறுதல்களுக்காகவும் இறை சமூகத்திலே பாவ நிவர்த்தி பலிகளை செலுத்தி வந்தார். நெகேமியாவினுடைய காலத்திலே அல்லங்கம் இடிக்கப்பட்டது என்ற எச்சரிப்பின் செய்தி சொல்லப்பட்ட வேளைகளில் மனமுடைந்தவனாய் துக்கித்து அழுது மன்றாடி உபவாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே, ஒருவேளை எங்கள் பாவங்கள் காரணமாய் இருக்கலாமோ, எங்களின் கைகளின் செயல்கள் இத்தகைய தீமைகளுக்கு காரணமாய் இருக்கலாமோ என்று சொல்லி தன்னைத்தானே வருத்தி இறை சமூகத்தில் இரக்கத்திற்காய் காத்து கிடந்தார். நினிவே பட்டணத்தில் எச்சரிப்பின் செய்தி எடுத்துரைக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்திருந்தார்கள்.
நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே அவர் அண்டை திரும்பி வந்தால் ஆண்டவர் அளிக்கின்ற நித்திய வாழ்வை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுள் பிரவேசிப்பேன் என்ற ஆண்டவருடைய அறைகூவலுக்கு நம்மை அர்ப்பணம் செய்வார். நம் உள்ளத்தின் ஆழங்கள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு தெரியும். பல நேரங்களில் உறவுகளுக்குள்ளாக புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், பிறரை ஏளனம் செய்தல், பிறரை எள்ளி நகையாடிய அனுபவங்கள் நமக்கு உண்டு. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மன்றாடுவோம். நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற சொற்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது? நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதனிடத்திலிருந்து ஆண்டவர் விரும்புகின்ற இனிமையான சொற்கள், இனிமையான சிந்தனைகள் வெளிப்பட்டனவா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது? சொற்களின் மிகுதியினால் பாவமில்லாமற் போகாது என்று சொல்லி திருமறை கற்றுத்தருகிறது. நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெரிய காட்டையும் கொளுத்தி விடுவதற்கு ஆற்றல் உள்ளது. சிறிய ஒரு சுக்கான் பெரிய ஒரு கப்பலை இயக்குவது போன்று நம்முடைய நாவானது நம்முடைய முழு சரீரத்தையும் இயக்குகிறது. பாவத்தினால் நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்தி விடுகிறது. ஆண்டவர் அண்டையிலே திரும்பி வருவோம். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் பாவிதான் என்ற உணர்வோடு இறை சமூகத்தை நோக்கி மன்றாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துவார். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின்மணி போல் நம்மை பாதுகாத்தாரே ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பலவித ஆபத்துக்கள் இன்னல்கள் சூழ நின்றது, வேதனைகள் பாரங்கள் கண்ணீர்கள் சூழ நின்றது. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக கரத்தினால் எங்களை தாங்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எங்களுடைய குடும்ப உறவுகளில் பல நெருக்கடிகளை சந்தித்தோம். ஆண்டவரே, சரியான வேலைகள் இல்லாமல் சரியான ஊதியங்களின்றி மிகவும் கடினமான காலங்களை சந்தித்த போதும் ஆண்டவரே எங்களுக்கு உணவை தந்தீர், சரீர சுகத்தை தந்தீர்,
தெய்வீக பாதுகாப்பை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, தம்முடைய அளவற்ற கிருபையினாலே எங்களை நீர் பாதுகாத்த எல்லா தயவுகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். காலநிலைகள் மாறி வருகின்ற சூழலிலே ஆண்டவரே, உஷ்ண காலங்களை நெருங்கி நிற்கின்ற காலத்தின் நடுவிலும் கர்த்தர் எங்களை கண்ணின்மணி போல் பாதுகாத்தீர். நல்ல ஆரோக்கியத்தை தந்தீர், நல்ல குடும்ப உறவுகளை தந்தீர், பிள்ளைகள் மூலமாக நல்ல ஆசீர்வாதங்களை தந்தீர், பிள்ளைகளுடைய வாழ்விலே நல்ல வெற்றிகளையும் உயர்வுகளையும் தந்தீர். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக தம் தூய கரத்தினால் எங்களை தாங்கினீர். ஆண்டவருடைய அளவற்ற கிருபைகளை எண்ணி நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை தாங்கின எல்லா தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்ணின் மணி போல் நீர் எங்களை தாங்கின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். உள்ளம் கைகளிலே எங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். ஆண்டவரே, சிக்கலான வாழ்வின் பயணத்திலே பல நேரங்களில் பல கடினங்களை சந்தித்தோம், நோய் நொடிகளை சந்தித்தோம், பலவிதமான பலவீனங்களோடு நின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பிழைத்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, ஆண்டவரே, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது. ஆயினும் என்னுடைய கால்கள் சறுக்கின போது தம்முடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொல்லி பக்தன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். நாமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டி நம்முடைய பிராணனை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தார். கண்ணின் மணி போல் வழி நடத்தின தயவுகளுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். வேலை செய்த இடங்களில் ஆண்டவரே, உழைப்பதற்குரிய ஆற்றலை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுத்த பிரயாணங்களில் உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல பார்வை திறன்களை தந்தீர், நல்ல செவி திறன்களை தந்திருக்கிறீர், பேசுவதற்குரிய ஆற்றலை தந்திருக்கிறீர், சிந்திப்பதற்குரிய ஆற்றலை தந்திருக்கிறீர். தம் தூய கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை தொழுது கொள்வேன் என்ற உம்முடைய தூய சன்னிதானத்திலே நாங்கள் பணிந்து நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரன் மூலமாக எங்களுக்கு மீட்பை இலவசமாக தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அழகிய ஒரு ஆலயத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல விசுவாச குடும்பங்களையும் திருச்சபையின் ஊழியங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் எல்லா பொறுப்பாளர்களையும் தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு கிளைச்சங்க திருப்பணிகள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் வண்ணமாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற ஸ்தோத்திர ஜெபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவருடைய கரத்தினின்று ஸ்தோத்திர பலிகளோடு எதிர்நோக்கி இருக்கிற வாழ்வின் சூழல்களில் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை தாங்க அவருடைய திருக்கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். என்னையே உம் கைகளில் அர்ப்பணம் செய்கிறேன் என்ற பாடலுடைய சரணத்தை இணைந்து பாடுவோம்.
என்னையே உம் கைகளில் அர்ப்பணம் செய்கின்றேன். என்னிலுள்ள எல்லாமும் சிலுவையண்டை வைக்கின்றேன். எங்களுடைய வாழ்வின் பயணத்திலே உற்ற துணைவராக எங்களோடு கொடுத்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை ஷிபாலி சுனில் அவர்கள் படிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நிருப பகுதியை அஸ்னா பிரின்சி அவர்கள் படிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. அவன் சவுலோடே பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் சச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடத்திப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாய் இருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தையை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவர் மிகுந்த எச்சரித்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் இராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காயமாகரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவன் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டியிருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ கொத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 திறம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இஸ்ரவேலரும் யூத ஜனங்களும் ஆகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான் என்றார் என்பவைகளே. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாகம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம்
1 முதல் அவ்வசனம் முடியும் வரை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் அவ்வசனம் முடியும் வரை. The scripture reading is taken from 1 Corinthians chapter 13. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கிறதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசன சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல் பேசினேன், குழந்தையைப் போல் சிந்தித்தேன், குழந்தையைப் போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்படுவதற்படியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவ்வொன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரிதான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மரியாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன்.
ஜெபம் செய்வோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளுவேன் என்று சொல்லி, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குரைத்த நல்ல தெய்வமே, உம்முடைய திருச்சமூகத்திலே எங்களுடைய மனதின் பாரங்கள், கவலை, கண்ணீர், ஏக்கங்கள் எல்லாவற்றை கர்த்தருடைய பாதத்திலே வைக்கிறோம். அந்நாள் கர்த்தருடைய ஆலய சமூகத்திலே சென்று தன்னுடைய மன கிளேசங்களையும் பாரங்களையும் ஊற்றினாள். ஆண்டவரே, உம்முடைய தூய சன்னிதானத்திலே எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கிற சூழல்கள், கடினமான காலநிலைகள், சரியான ஊதியங்கள் இல்லாத சூழல்கள், தகுதிக்கேற்ற வேலைகள் கிடைக்கவில்லை என்கிற ஏக்கம், ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே வைக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய கிருபை தங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கிற நிறுவனங்கள், பணிக்காக செல்லுகிற நேரங்கள், போகின்ற வருகின்ற பாதைகள், ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். வேலை செய்கிற இடங்களிலே கருத்தோடும் ஞானத்தோடும் நிதானத்தோடும் பொறுப்போடும் ஒவ்வொரு பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கு பரத்தின் தெய்வீக ஞானத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். நாங்கள் உழைப்பின் மூலமாக மகிழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். கிடைக்கிற வருமானங்கள் சிறியதோ பெரியதோ, அவைகளிலே ஒரு நிறைவு, சந்தோஷம், அவைகளினால் உன்னத ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் குடும்பத்தின் தலைவர்கள்
குடும்பத்தின் தலைவிகள், குடும்பத்தில் ஆண்டவர் ஈவாக தந்திருக்கிற குழந்தை செல்வங்கள், எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்கள், வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கிறவர்கள், இந்த தேசத்தை விட்டு தூரமான தேசங்களிலும் இடங்களிலும் ஆண்டவரை வாழுகிற எங்களுடைய குடும்பத்தின் எல்லா அங்கங்களையும் கர்த்தருடைய பாதத்திலேயே தருகிறோம். நாங்கள் இந்த தேசத்திலே வாழுகிற காலங்களிலும் உழைக்கிற இடங்களிலும் ஆண்டவர் எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்தவர், கொஞ்சத்தை கொண்டு நிறைவான காரியங்களை கட்டளையிட்டவர், எங்களுடைய கரங்களில் இருக்கிற வாழ்வுக்கு தேவையானவைகள் கொஞ்சமாயிருந்தாலும் அவைகள் நிமித்தமாக ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு, ஆண்டவர் எங்களை போஷிக்கிறார் என்ற உன்னத அனுபவத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று மகிழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரை தூரமான இடங்களில் கல்வி நிமித்தமாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளாக, குடும்பத்தின் பிள்ளைகளாக தூரமான இடங்களில் வாழுகிறவர்கள், கல்வி நிமித்தமாக அயல் நாடுகளிலும் பல இடங்களிலும் பிராந்தியங்களிலும் படிக்கின்றவர்கள், ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் கண்ணோக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். பிள்ளைகள் எல்லாரும் வாழுகிற இடங்களில் ஆண்டவருடைய கிருபை தங்கட்டும். இந்த தேசத்திலும் தனிமையாக வாழுகிற பிள்ளைகள் உண்டு, குடும்பமாக வசிக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபையை நிறைவாய் பொழிய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்திலே பிள்ளைகள் பெருகவும், திருச்சபை என்ற கூட்டுறவிலே ஆண்டவர் ஜெபிப்பதற்கு தருகின்ற நேரங்களிலே பங்கு பெறவும், குடும்பங்களிலே நல்ல மேன்மையான ஆசிகளை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் தருகின்ற எல்லா வாய்ப்புகளை மகிழ்வோடு பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை புரிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சரீர பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பலவிதமான வியாதிகளோடு தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறவர்கள், மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறவர்கள், ஆண்டவர் தாமே உள்ளான அவயவங்களில் வேண்டிய சத்துவத்தையும் தெய்வீக ஆற்றலையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். கர்த்தருடைய பாதத்திலே எங்களுடைய சரீரத்தின் எல்லா பலவீனங்களையும் கர்த்தருடைய பாதத்திலேயே தருகிறோம். ஆண்டவரை நல்ல பரிகாரியாகிய தெய்வம், சுகமளிக்கின்றவர், தம்முடைய கரத்தினாலே எங்களை தாங்கி, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆற்றல் தாமே ஒவ்வொரு பலவீன சூழல்களிலும் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி எங்களுடைய உள்ளான அவயவங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரை முதுமை காலங்களிலே இருக்கிற பெற்றோர்கள் உண்டு, தூரமான இடங்களிலே வசிக்கிறவர்கள் உண்டு, தனிமையிலே வாழுகிறவர்கள் உண்டு, குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக பல கடினங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சரியான ஊதியங்கள் இல்லாத நிலைகளையும் வேலை இழப்புகளையும் சந்தித்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளை கடந்து செல்வதற்குரிய ஆற்றலையும் தெய்வீக ஆசைகளை கர்த்தர் தந்தருளும். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையினுடைய குடும்பங்களிலே, இந்த திருச்சபையினுடைய வாழ்விலே தங்களை இணைத்து அர்ப்பணித்து கொண்ட பெரியவர்கள் உம்முடைய பாதத்திலே இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். திருவாளர் டேவிட் தயானந்த் அவருடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தங்களை இழந்து தவிக்கிற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெய்வீக சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதுபோன்று அருமையான சகோதரி திருமதி ஷியாமலா டேனியல் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இழப்பு நிமித்தமாக கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் தெய்வீக கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய திருச்சபையினுடைய ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், ஆலய ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை கிளைச்சங்க ஊழியங்கள், சில்ட்ரன் பைபிள் ஸ்கூல் மூலமாக பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற வேத வசனங்களையும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் சிறு வயது முதலாகவே கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக எழும்பி பிரகாசி கிருபை செய்யும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் குடும்பத்திலே உம்முடைய சமூகத்திலே குழந்தை பாக்கியத்திற்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே மணலை செல்வங்களையும் தெய்வீக ஆசிகளையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருமண வயதிலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு, குடும்பங்களிலே வாழுகிற பிள்ளைகள், கல்வி நிமித்தமாக இருக்கிற பிள்ளைகள், வேலை நிமித்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்கள் கிடைக்கவும் ஆண்டவர் தாமே குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் தம் கிருபை நிறைவாக ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் பொழிய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை +2 தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே பிள்ளைகள் கல்வியை நிறைவு செய்து புதிய ஒரு பட்டப்படிப்புக்கு என்று சொல்லி, உயர் கல்விக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுகிற போது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல கல்வி நிலையங்களில் இடம் கிடைப்பதற்கும் நல்ல ஞானமும்
உலகத்தின் சூழ்நிலைகளை பிரிந்து கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக எழும்பி பிரகாசி கர்த்தர் கிருபை செய்யும். வரும் நாட்களில் என்னுடைய திருச்சபையிலே நிறைவேற்ற இருக்கிற வாலிபர் தியான முகாமுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். சிறுவர்கள் மத்தியிலே செயல்படுத்த இருக்கிற சில்ட்ரன் பைபிள் ஸ்கூல் ரெட்ரீட்டுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபைதாமே தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படவும், ஆண்டவர் இந்த தியான முகாம் மூலமாக பிள்ளைகள் ஆண்டவருக்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற புதிய ஆசிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பஹ்ரைன் தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை இந்த தேசத்திலே தங்கட்டும். ஆண்டவர் தாம் இந்த தேசத்தினுடைய அரசர்கள், தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்கள், அதிகாரிகள், உயர் பதவிகளை அலங்கரிக்கின்றவர்கள் எல்லா மக்களையும் ஆண்டவர் நல்ல ஞானத்தினாலும் தெய்வீகாசிகளினாலும் நிரப்பியறலும். தேசத்தின் எல்லை எங்கும் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் நம்முடைய ஆளுகை தங்கட்டும். இந்த தேசத்திலும் சட்டமன்ற தேர்தல்கள் நிறைவு செய்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற எல்லா அரசியல் தலைவர்கள், முதலமைச்சர்கள், பிரதம மந்திரி, நாட்டினுடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய தேசம் உயர்வை காண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் மூலமாக தாங்கப்படுகிற மிஷனரி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நாங்கள் 60வது மிஷனரியாக 60 பேர்களை ஆண்டவருடைய பணிக்கென்று நாங்கள் எங்களால் இயன்ற பங்கை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஒவ்வொரு மிஷனரி இயக்கங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஊழியங்களுக்கு என்று கொடுக்கின்றவர்கள், ஊழியங்களை செயல்படுத்துகின்றவர்கள், எல்லா நிறுவனங்கள், இயக்கங்கள், சமூக நிறுவனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை நிறைவாய் தங்கட்டும். எங்களை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அமருங்கள். தொடர்ந்து குழந்தையை கொண்டு வந்திருக்கின்ற பெற்றோர் முன்பாக கொண்டு வரவும். திருவாளர் பெனில் ஜேக்கப் ராபின், திருமதி ரிச்சு பெனில் ஆகியோருடைய வாழ்வில் ஆண்டவர் ஈவா கொடுத்து தந்திருக்கின்ற குழந்தை எலியானாவை ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணம் செய்வோம். தம்மண்டை வந்த பாலரை என்ற பாடல் பாடுகின்ற போது பெற்றோர் முன்பாக குழந்தையை கொண்டு வரவும். ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் கொண்டு வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி சிறு பிள்ளைகள் மீது கைகளை வைத்து அரவணைத்து ஆசிர்வதித்த நல்ல தெய்வமே, உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்திருக்கின்ற அருமையான குழந்தை எலினாவுக்காக நன்றியோடுமை போற்றுகிறோம். அன்பு குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதியும். அன்று எருசலேம் தேவாலயத்தில் நீர் பாலனாக அர்ப்பணிக்கப்பட்ட போது சிமியோன் கரங்களில் ஏந்தி ஆசீர்வதித்த அந்த தூய அனுபவம் அன்பு குழந்தையினுடைய வாழ்விலும் நிறைவாய் தங்கட்டும்.
ஆண்டவர் தாமே குழந்தை பேற்றின் காலத்திலே அன்பு தாயை நீர் பலப்படுத்தினீர், நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுத்தீர், மருத்துவ ஆலோசனையை தந்தீர். தம்முடைய கிருபையினால் ஆண்டவர் விடுதலை கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே அருமையான குழந்தையினுடைய பெற்றோருடைய பாதத்திலே தருகிறோம். இந்த குழந்தையை ஆண்டவருக்கென்று வளர்த்திடு என்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க பிள்ளையை கருத்தோடு விசுவாச பாதையிலே பயிற்றுவிக்கவும், மனோவா போல் ஆண்டவரிடத்திலே உம்முடைய சமூகத்திலே இந்த குழந்தையை வளர்ப்பதற்குரிய தெய்வீக ஆலோசனையை ஒவ்வொரு நாளும் பெற்று ஆண்டவருக்குள் ஒவ்வொரு நாளும் பிள்ளையை வளர்த்து ஆளாக்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த குழந்தையை உம்முடைய பாதத்திலே தருகிறோம். ஞானத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தெய்விலும் பெருகி வளரட்டும். சாலமோனு கொடுத்த பரத்தின் ஞானம், சாமுவேல் இறை சத்தத்தை கேட்டு தூய அனுபவம் நிறைவாய் தங்கட்டும். ஆலய சமூகத்திலும் உம்முடைய பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அருமையான குடும்பத்தின் அங்கங்களையும் கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் அமருங்கள். தொடர்ந்து பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது காணிக்கைகள் சேகரிக்கப்படும். இரட்சண்ய கீதங்களில் 107வது பாடல், நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்ற பாடலை பாடுகிற போது பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசரிக்கின்றவர்களும் ஜெபத்திற்காக முன்பாக வரவும். நாளை
ஜெபம் செய்வோம். தந்தேன் என்னை இயேசுவே உந்தன் பாதத்தில், இந்த காணிக்கைகளை அங்கீகரியும் ஆசிர்வதியும் என்ற தூய நோக்கத்தோடு உம்முடைய சமூகத்திலே படைத்திருக்கிற இந்த காணிக்கைகள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பொருத்தனை காணிக்கைகள், மிஷனரி திருப்பணிகளுக்கு என்று காணிக்கையை படைத்தவர்கள், ஆண்டவர் வாழ்வில் செய்த நன்மைகள், உழைப்பினால் கிடைத்த மேன்மையில் மகிழ்வோடு உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற காணிக்கைகள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும், ஆண்டவருடைய திருப்பணிக்கு இவைகள் பயனுள்ள வகையில் அமையவும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். மக்கதோனியா திருச்சபையினர் தங்களையும் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவருக்கென்று படைத்தார்கள். நாங்களும் அத்தகைய தூய அனுபவத்தோடு எங்களையும் கரத்திலே தருகிறோம். எங்களுக்குரிய எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே தருகிறோம். உம்முடைய ஆலய சமூகத்திலும் உம்முடைய பாதத்திலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். புதிய வயதில் பிரவேசித்திருக்கிற பிள்ளைகள், குடும்ப வாழ்விலே புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றவர்கள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் தம்முடைய கண்ணின் மணி போல் பாதுகாத்த தெய்வம் உம்முடைய சட்டையின் மறைவிலே வைத்து நீர் தாங்கி வழி நடத்தும். வாழ்வுக்குரிய தேவைகள், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், உயர்வின் காலங்கள், குடும்ப வாழ்விலும் பணி செய்கின்ற இடங்களிலும் கல்வி நிலையங்களிலும் எல்லா நிலைகளிலும் உன்னத அனுபவங்களை காண கர்த்தர் கிருபை செய்யும். சமாதானத்தின் ஆண்டவருடைய கரம் தாமே நிறைவாய் தாங்கட்டும். எல்லா காணிக்கைகளையும் உடைய பாதத்திலே தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். செய்திக்கு ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். அடியனை மறைத்து உம்முடைய மெல்லிய சத்தம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது படியுங்கள். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பார். இந்த உலகத்திலே நமக்கு எல்லாருக்கும் நண்பர்கள் நாம் எல்லாருக்கும் உண்டு. நண்பர்கள் இல்லாதவர்கள் யாரும் இந்த உலகிலே நாம் இருக்க மாட்டோம். நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நட்பு வட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். பள்ளியிலே படிக்கிற போது நமக்கு நண்பர்கள் இருப்பார்கள். கல்லூரியில் படிக்கிற போது நண்பர்கள் இருப்பார்கள். வேலைக்கு செல்லுகிற இடங்களில் நண்பர்கள் கிடைப்பார்கள். குடும்பம் என்ற உறவிலே நண்பர்கள் கிடைப்பார்கள். சில நேரங்களில் சில குடும்பங்களில் பார்த்திருக்கிறேன், பெற்றோரும் பிள்ளைகளும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இருப்பாங்க. அப்படியும் சிலருக்கு அந்த தெய்வீக ஆசீர்வாதம் சில குடும்பங்களில் இருக்கிறது. நல்ல நண்பர்கள் நம்முடைய வாழ்வுக்கு எப்போதும் தேவை. நல்ல நண்பர்களுடைய ஆதரவு, நல்ல நண்பர்களுடைய ஊக்குவித்தல், சிநேகிதன் அடிக்கும் அடிகள், அது உண்மையானது. நம்மை அறிந்தவர்கள், நம்மை குறித்து புரிந்து கொண்டவர்கள் நம்மை பல நேரங்களில் எச்சரிக்கின்ற போது நம்ம கொஞ்சம் உணர்வடைவதற்கான வாய்ப்புகளும் நமக்கு உண்டு. பல நேரங்களில் நண்பர்களால் கெட்டு போனவர்களும் உண்டு. நம்பிக்கை துரோகம் நிறைந்த இந்த உலகத்தில் பலர் நண்பர்களை நம்பி தங்கள் உடைமைகளை இழந்தவர்கள் உண்டு. குடும்ப உறவுகளை இழந்தவர்கள் உண்டு. நட்பு வட்டத்தை நம்பி தங்களுடைய வாழ்வை கூட இழந்து போனவர்கள் உண்டு. எல்லாவற்றையும் நண்பர்களுக்காக கொடுப்பேன், நண்பர்களுக்காக செய்வேன், நண்பர்கள் இல்லாவிட்டால் என்னால் இருக்க முடியாது என்று சிந்திக்கின்றவர்களும் உண்டு. பல குடும்பங்களிலும் சில நேரங்களில் இந்த நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் சில நேரங்களில் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவதில் சில சிக்கல்களும் வந்து விடுகிறது. நாம் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் என்பது, நட்பு வட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதுவும் நம்முடைய பழைய நண்பர்களை நாம் பார்த்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும். அதிலும் அந்த நண்பர்களை நாம் சந்திக்கின்ற போது அவர்கள் இளமை காலத்திலே நாம் இருந்த அனுபவங்களையும் சந்தித்த நிகழ்வுகளையும் சுட்டி காட்டுகின்ற போது நம்முடைய உள்ளங்களிலே ஒரு அறியாத பூரிப்பு வருவதுண்டு. சங்கீதம் 41:9 வசனம் சொல்லுகிறது, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். சில நேரங்களில் இத்தகைய அனுபவங்கள் நமக்கு ஏற்படுவது உண்டு. கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொன்னது போல நம்ம கூட இருந்தவங்க நம்மளை சில நேரங்களில் காட்டி கொடுத்து விடுவார்கள். நம்மை கூட இருக்கிறவர்கள் சில நேரங்களில் நம்பிக்கை துரோகம் இழைத்து விடுவார்கள். சில நேரங்களில் நம்முடைய ரகசியம் எல்லாவற்றையும் பரசியமாக்கி விடுவார்கள். நாம் சில காரியங்களை ரகசியமாக பகிர்ந்திருப்போம். நாம் சில காரியங்களையும் சிலவற்றையும் நாம் பேசியிருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் ஒரு சின்ன கோபம் வருகிற போது, உணர்ச்சி பொங்கி வருகின்ற போது, இவரை பற்றி தெரியாதா, இவர் இப்படிதான் என்று சொல்லி தூற்றி விடுகின்றவர்களும் உண்டு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய வாழ்வு உண்டு. அவருடைய வாழ்விலே அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கான சில முயற்சிகளை அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து எடுத்தார்கள். அதற்கான எல்லா ஆயத்த பணிகளையும் நிறைவேற்றி விட்டார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்ற சிந்தையோடு அவர்கள் தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அடமானம் வைக்கிறார்கள். நண்பர் ஒருவருடைய சொத்து அடமானம் வைக்கப்படுகிறது. அதற்கான கிரயமெல்லாம் பெறப்படுகிறது.
இன்னொரு நண்பர் அவர் ஐடியா மாத்திரம்தான் கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் எக்ஸிக்யூட் பண்ணுவார். அவருக்கு தொழிலை சார்ந்த அநேக காரியங்கள் தெரியும். அவர் அந்த நுணுக்கங்கள் எல்லாவற்றையும் இவருக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருந்தார். ஒரு நாளிலே திடீரென்று கூட இருந்த நண்பர் மாயமாக மறைந்து விட்டார். அவர் வேதனையோடு சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நான் எவ்வளவு நம்பிக்கையாக அவனிடத்தில் பணங்களை கொடுத்தேன், எவ்வளவு நம்பிக்கையாக காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினேன், என்னை இப்படி ஏமாற்றுவான் என்று சொல்லி நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே யதார்த்தத்திலே இத்தகைய அனுபவங்களை நாம் எல்லாரும் சந்திப்போம். ஆயினும் நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைக்கிற போது நம்முடைய இன்பத்தில் நம்மோடு கூட இருக்கிறார்கள், நம்முடைய கஷ்டத்தில் துன்பத்தில் நம்மோடு கூட இருக்கிறார்கள், கவலையில் நம்மோடு கூட பயணிக்கிறார்கள், கண்ணீரில் நம்மோடு கூட இருக்கிறார்கள், நமக்கு ஆறுதலை தருகிறார்கள். இந்த நட்பு வட்டத்திற்கு எப்போதுமே ஒரு பவுண்டரியே கிடையாது. அதுக்கு சாதி ஒரு பவுண்டரி கிடையாது, இனம் ஒரு பவுண்டரி கிடையாது, மொழி ஒரு பவுண்டரி கிடையாது. அது எல்லைகளை கடந்து சென்று கொண்டே இருக்கும். சில நேரங்கள் நம்முடைய நட்பு வட்டத்தை நாம் சிந்தித்து பார்த்தால், நம்முடைய உறவுக்காரர்களை விட, நம்மை சார்ந்தவர்களை விட அதிகமான நண்பர்களை நாம் பெற்றிருப்போம். ஒருவேளை நம்முடைய செயல்களினால் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கலாம், இல்லாவிட்டால் அவர்களுடைய அன்பினால் நாம் இணைந்திருக்கலாம். இந்த அன்பு தான் அங்கே அடிப்படையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13 அன்பினுடைய இலக்கணம் அழகாக சொல்லப்படுகிறது. அந்த அன்பின் இலக்கணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போது நாம் அந்த நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்ளுகிறோம், விட்டு கொடுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம், மன்னிக்கிறோம், மறந்து விடுகிறோம், இணைந்து பயணிக்கிறோம். அதில் நமக்கு எந்த கஷ்டமே இருக்காது. நம்மோடு கூட இருந்தவர்கள் சில கஷ்டங்களை சந்திக்கிற போது நம்ம ஓடி போய் நம்ம உறுதுணையாக இருக்கிறோம். பணத்தை கொடுக்கிறோம் என்பதல்ல, பொருளை கொடுக்கிறோம் என்பதல்ல, மாறாக அந்த மாரல் சப்போர்ட்டாக உடன் நின்று பயணிக்கிறோம். அவருடைய கடினத்திலே நாம் அவர்களோடு கூட இருக்கிறோம். யோபுவினுடைய வாழ்விலே அவருக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள். யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை யாராவது படியுங்கள். யோபு 2:11. இங்கே சொல்லுகிற போது யோபுவுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்திருக்கிறார்கள். தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நகாமத்தியனான சேப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள், கஷ்டங்கள், அவனுடைய இழப்புகள், அந்த செய்தி அறிந்த போது ஓடி போறாங்க. அங்கே அவனுக்கூடயே இருக்கிறாங்க. அவள் செய்த ஒரு காரியம் அங்கே சொல்லுகிற போது யோபு 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் சொல்லுகிறது, 7 நாள் அவர்கள் ஒன்றுமே பேசலையா, அமைதியா இருந்தார்களா, அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். உள்ளே நல்ல ஒரு நட்பு வட்டம் கிடைக்கிற போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம், அவர்களுக்கு நம்மோடு கூட இருப்பார்கள், நம்முடைய வலது கையாக நம்மோடு கூட இருப்பார்கள். அவள் எதுவுமே பேசவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. யோபு நூலிலே பின்னால வருகிற போது இந்த நண்பர்கள் எல்லாரும் யோபுவை பார்த்தும் சில கேள்விகளை கேட்கிறாங்க. யோபுவின் இடத்துல விசுவாசத்தை குறித்தும் கேள்விகள் எழுப்புகிறார்கள். ஆனால் இறுதி பகுதியில் வருகிற போது யோபுவை பற்றி சொல்லுகிற போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். ஆண்டவரும் எச்சரிப்பை கொடுக்கிறார். யோபு ரொம்ப ஒரு நல்ல நீதிமான் உள்ள மனிதன். ஆனால் யோபுவினுடைய நண்பர்கள் பல நேரங்களில் ஆண்டவரை குற்றப்படுத்தினார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமை குலைச்சலாக்கினார்கள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நீங்களும் பலி செலுத்த வேண்டும். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் செய்தார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம் சொல்கிறது, பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. ஒரு அன்போடு தருகிற அந்த கொஞ்சம் உணவு ரொம்ப ஒரு சூப்பரான ஒன்று. ஒரு நல்ல ஒரு பெரிய இறைச்சி வகைகளோடு சாப்பிட்றதை விட நாம் அன்போடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சிறிய தேநீர் கூட மிகவும் இனிமையாக இருக்கும். நம்முடைய விசுவாச வாழ்விலே நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். நமக்கு பல நட்பு வட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய செயல்கள் அவர்களை பாதிக்கிறதா, அவருடைய செயல்கள் நம்மை பாதிக்கிறதா, நம்மை பார்த்து அவர்கள் மகிழுகிறார்களா,
இல்லாவிட்டால் நாம் ஒருவேளை அவர்களை தவறான பாதையில் நடத்துகிறோமா? உங்களை தவறான நட்பின் மூலமாக நம்முடைய வாழ்வு தவறான பாதையில் செல்லுகிறதா? நம்முடைய நட்பு வட்டம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலும் 3வது வசனத்திலும் தாவீது யோனத்தானுடைய வாழ்வு சொல்லப்படுகிறது. நான் வாசித்த பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியிலே சொல்லப்படுகிற ஒரு செய்தி 1 சாமுவேல் 18:1 யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. ஆங்கிலத்திலே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், உண்மையான நட்புக்கு அவர்கள் சொல்லுகிற ஒரு உதாரணம், அவர்கள் சொல்லுவார்கள் டேவிட் அண்ட் ஜோனத்தான் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நல்ல நட்புறவை சுட்டி காட்டுவதற்கு ஆங்கிலத்திலே டேவிட் அண்ட் ஜோனத்தான் என்று சொல்லுவார்கள். இந்த யோனத்தான் யார் என்று சொன்னால், அவன் பெரிய ஒரு அரசனுடைய மகன். தாவீது இப்பொழுது கோலியாத்தை வெற்றி பெற்றபடியினால் அந்த அரண்மனைக்குள் வாழுகிற பாக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த அரண்மனைக்குள் வாழுகிற ஒரு சூழல் அங்கே கிடைக்கிறது. அங்கே சொல்லுகிற அனுபவம் என்னவென்று சொன்னால், அவன் யோனத்தான் தாவீதை தன்னுடைய உயிரை போல சிநேகித்தான். அவன் தன்னுடைய உண்மையான உறவை அங்கே வெளிப்படுத்துகிறான். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 17வது வாக்கியத்திலே நான் படிக்கிறது போது, தன் உயிரை சிநேகித்தது போல அவனையும் சிநேகித்தான். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 17 நாம் இதை படிக்க முடியும். அவன் தன்னுடைய உயிரை போல அவனிடத்தில் முழுமையாய் அன்பு கூறுகிறான். சவுலுடைய உள்ளத்திலோ பல கேள்விகள். எனக்கு பின்பாக தாவீது அரியணை ஏறிவிடுவானோ? தாவீதுக்கு இத்தகைய பெயரும் புகழும் கிடைக்கிறதே, இத்தகைய பெயர் பிரஸ்தாபத்தை தாவீது பெற்றிருக்கிறானே. அப்படி என்று சொன்னால் இந்த தாவீதை உயிரோடே வைக்கக்கூடாது. தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பல முறை முயற்சி செய்கிறான். தாவீதை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறான். அவனுடைய மருமகனாக்கின பின்பு அவன் முயற்சி செய்கிறான். அவனுடைய அரண்மனைக்குள்ளாக வைத்து அவன் திட்டமிடுகிறான். ஆனால் யோனத்தான் செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் யோனத்தான் தாவீதினிடத்திலே சென்று, என்னுடைய தந்தை உன்னை கொலை செய்வதற்கு திட்டமிடுகிறான் என்ற செய்தியை போய் ரகசியமாய் சொல்லிவிடுகிறான். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1வது வாக்கியம் சொல்லுகிறது, தாவீதை கொன்று போட சவுல் யோனத்தானோடும் ஊழியக்காரோடும் பேசினான். 2வது வசனத்திலே யோனத்தான் தாவீது கதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார், மறைவான இடத்திலே ஒளிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இங்கே அரண்மனையினுடைய ஒரு இளவரசனாக முடிசூட்டப்படுவதற்கான வாய்ப்பு யோனத்தானுக்கு இருக்கிறது. அவனுடைய அரண்மனையின் வாழ்வு அங்கே இருக்கிறது. அடுத்த அரியணைக்கான ஒரு போட்டியாக தாவீதை சவுல் கருதுகிறான். ஆனால் யோனத்தானோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அந்த நட்பிற்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அந்த நட்பிலே அவனை கௌரவம் செய்கிறான். நான் உண்மையாய் அவனிடத்தில் அன்பு கூறுகிறேன். தாவீதுக்கு பெரிய ஒரு ஆபத்து வர இருக்கிறது. இந்த ஆபத்து நிறைந்த சூழலில் என்னுடைய நண்பன் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அங்கே தொடர்ச்சியாக சொல்லுகிற அனுபவம் என்னவென்று சொன்னால், அவன் தன்னுடைய தந்தையினிடத்திலும் பேசுகிறான். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் இதை காண முடியும். தன் தந்தை சவுலோடு பேசி, கொலை செய்ய வேண்டாம், குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாக நீர் பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறான். பாருங்கள் எவ்வளவு புத்திமானாய் நடந்து கொள்ளுகிறான். அவன் நட்பிற்காக எதையும் செய்யவில்லை. அந்த நட்பிலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அந்த நட்பிலே அவன் உண்மையை புரிந்து கொள்கிறான், நீதியை புரிந்து கொள்கிறான். தாவீது எந்த தவறும் செய்யவில்லை. என்னுடைய தகப்பன் ஏன் இவ்வாறு செயல்படுகிறான் என்ற சிந்தனையை மனதிலே பதித்துக் கொண்டு அவன் தாவீதை காப்பாற்றுவதற்கான முழு முயற்சியும் எடுக்கிறான். இதில் ஒரு படி மேலே போய் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே அங்கே தாவீதை குறித்து சவுல் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் அவனுடைய மனதிற்கு நோவாய் இருக்கிறது, வேதனையாய் இருக்கிறது. ஆயினும் அவன் கவலைப்படவில்லை. தைரியமாக தாவீதினிடத்திலே சொல்லுகிறான், நீர் பயப்பட வேண்டாம், சமாதானத்தோடு போம் என்று சொல்லுகிறான். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே யோனத்தான் தாவீதின் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், நீர் இஸ்ரவேலின் மீது ராஜாவாய் இருப்பீர் என்று சொல்லுகிறான். யார் சொல்லுவது?
ஒரு இளவரசன் இன்னொருவனுக்கு அரசன், நீர் அரசனாக வருவீர் என்று சொல்லுகிறார். நம்முடைய நட்பு வட்டங்களில் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? சகோதர உறவுகளில் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? யோசேப்புக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். சகோதரர்கள் அங்கே வருகின்ற ஒரு பிரச்சனை, யோசேப்பை அவர்கள் விற்று போட தீர்மானிக்கிறார்கள், கொலை செய்ய தீர்மானிக்கிறார்கள், பல திட்டங்களை தீட்டி எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அந்த உண்மையான நட்பிற்கு நிச்சயமாக அது முகத்துக்கு முகம் சொல்லிவிடும். அது பின்னால் இருந்து என்ன செய்யாது, அந்த பகையை வெளிப்படுத்தாது. இங்கே தாவீது யோனத்தானுடைய உறவு அவ்வாறாத்தான் இருக்கிறது. தகப்பனாகி சவுலிடத்திலும் போய் சொல்லிவிடுகிறான், நீர் செய்வது என்னுடைய மனசுக்கு படல, இது நல்லா இல்லை. தாவீதினிடத்திலும் போய் சொல்லுகிறான், சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அவன் நீதி உள்ள ஒரு மனிதனாய் இருக்கிறான். யோனத்தானிடத்திலே பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றை தாண்டி 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட வண்ணமாக அந்த பூரணமான தெய்வீக அன்பு உள்ள இருக்கிறது. தாவீதினுடைய உள்ளத்திலும் அந்த தெய்வீக அன்பு இருக்கிறது. அவன் எள்ளளவும் யோனத்தானை சந்தேகப்பட்டதாக எந்த குறிப்பும் வரவில்லை. உள்ள யோனத்தான் அரண்மனையிலிருந்து வருகிறவன், அரண்மனையின் செய்தி இவனுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இவன் சந்தேகப்பட வேண்டும். ஒருவேளை இவனும் கூட சேர்ந்து என்னை பழிதீர்ப்பதற்கு ஏதேனும் செய்யலாமோ என்கிற சிந்தனை தாவீதினுடைய உள்ளத்தில் வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. அந்த முழுமையா ஏற்றுக்கொள்கிறான். அந்த அன்பின் பிரமாணம் இருக்கின்ற போது ஒரு பிரச்சனையே இல்லை. அந்த அன்பின் பிரமாணம் உள்ளத்திலே இருக்கிற போது விட்டு கொடுப்பதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்றுக்கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உறவுகள் சரியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. திருமறை நான் பார்க்கிற போது தானியேலுடைய புஸ்தகத்திலே அங்கே நண்பர்கள் இருக்கிறார்கள். தானியேல், அனானியா, மிஷாவேல், அசரியா, 4 நண்பர்கள். அந்த 4 நண்பர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு குவாலிட்டி என்னவென்று சொன்னால், அவர்கள் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அதை உறுதியாய் நிற்கிறார்கள். ராஜபோஜனம் எங்களுக்கு வேண்டாம், ராஜ உணவு வேண்டாம், எளிமையான உணவு போதும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அந்த தீர்மானத்தை இணைந்து எடுக்கிறார்கள். தானியேல் 1:12 அந்த எளிமையான உணவு எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வாக்கியத்தில் இணைந்து ஜெபிக்கிறார்கள். அவருடைய விசுவாச வாழ்வினுடைய கட்டமைப்பு அந்த உறவிலே பெருகுகிறது. இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஒருவருடைய கஷ்டம், ஒருவருக்கு பிரச்சனை, அந்த 4 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அரசனிடத்தில் போய் சொல்லியாச்சு, மறைபொருளின் ரகசியத்தை கண்டுபிடித்து தருவேன் என்று சொல்லி. ஆனால் 4 பேரும் கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். எங்களுக்கு இந்த மறைபொருளை காட்டும் ஆண்டவரே, அதற்குரிய ஞானத்தை தாரும், தெய்வீக ஆவியை தாரும் என்று சொல்லி உறுதியோடு நிற்கிறார்கள். அந்த 4 நண்பர்களும் இணைந்து விசுவாசத்தில் உறுதியாய் நின்றபடியினால் அவருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர்கள் கையிட்டு செய்த எல்லா பிரயாசங்களிலும் ஆசீர்வாதம். அவர்களுக்கும் பல பிரச்சனை வருகிறது, பல பாடுகள் வருகிறது. ஆனால் எல்லா சூழல்களையும் 4 பேரும் இணைந்து மேற்கொள்கிறார்கள். பிரசங்கியினுடைய நூலில் அழகாக சொல்லப்படுவது உண்டு, 2 பேர் இணைந்து செய்கின்ற காரியம் அது ஒரு ஆசீர்வாதம். முப்புரி நூல் அறாது. இணைந்து செயல்படுவது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இங்கே நட்பு வட்டமாக அவர்கள் இணைந்து விசுவாசத்தில் உறுதியோடு கூட இருக்கிறார்கள். திருமறையிலே நாம் அநேக நட்பின் காரியங்களை குறித்து கற்றுக்கொள்ள முடியும். தவறான நட்பினால் வாழ்வை இழந்தவர்களும் உண்டு, தங்களுடைய அரண்மனையினுடைய வாழ்வு சின்னாப்பினமானவர்களும் உண்டு. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆவது வாக்கியத்தில் சொல்லப்படுகிற போது, ரெகோபெயாம் என்கிற ஒரு மன்னன் அரசனாகிறான். அரசனான பின்பு அங்கே வைக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு ரிக்வெஸ்ட் என்னவென்று சொன்னால், உன்னுடைய தகப்பனார் எங்களுக்கு அதிகமான வரியை வைத்திருக்கிறார், எங்களுக்கு வரியை லகுவாக்க வேண்டும். இவன் செய்கின்ற ஒரு காரியம், நண்பர்களோடு கூட யோசிக்கிறான், அவனுடைய வயது கொத்த வாலிபர்களோடு கூட யோசிக்கிறான். 1 ராஜாக்கள் 12:10 அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர்களோடு அவன் சிந்திக்கின்றான். வாலிப வயதனுடைய சிந்தனை அங்கே சொல்லுகிறது, நீ ஒரு அரசன், உன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, உன்னிடத்தில் பவர் இருக்கிறது, அத்தாரிட்டி இருக்கிறது, நீ துணிந்து செல், நீ சொல்லு, இவ்வளவு வரியை நான் போட்டுதான் ஆக வேண்டும், இத்தகைய வரிகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த வரலாற்றினுடைய பின்னணியை பார்க்கிற போது அந்த தேசத்தினுடைய பிரிவிற்கு இந்த வாலிபர்களுடைய ஆலோசனையும் ரெகோபெயாம் என்கிற அந்த மன்னனுடைய ஆலோசனையும் காரணமாய் அமைந்து விடுகிறது.
சிம்சோனுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்கிற போது தவறான நட்பு அவனுடைய வாழ்விலே இறுதியில் அவனை ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றிவிடுகிறது. சிம்சோனுடைய வாழ்விலே தவறான செயல்களும் தவறான நட்புகளும் தகாத செயல்களும் நெறி தவறிய வாழ்வும் அங்கே இவன் கொடுக்கின்ற ஒரு பரிசு அவனை ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றிவிடுகிறது. யூதாசனுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்கிற போது அவனுக்கு பணத்தின் மீது நாட்டம் வருகிறது, ஆண்டவரை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற உள்ளுணர்வு வருகிறது, அவனுடைய தகாத உறவும் தகாத நட்பு வட்டம் அவனுக்கு வருகிற போது அவன் தவறு செய்கின்றான். ஆயினும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், சிநேகிதனே என்று சொல்லி மத்தேயு 26:50 குறிப்பிடுகிறார். எனவே நம்முடைய விசுவாச வாழ்விலும் நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் நம்மோடு கூட இருக்கின்றவர்களுக்கு நாம் சுவை கொடுக்கின்ற உப்பாக இருக்கிறோமா, சாரமற்ற உப்பாக இருக்கிறோமா? நாம் ஒளி கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோமா, நாம் இருளுக்கு வழி நடத்துகின்றவர்களாக இருக்கிறோமா? இந்த நட்பினுடைய பரிமாணங்களை பல நிலைகளிலே சிந்திக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு நல்ல நட்புணர்வு தருகின்றவர் யார் என்று சொன்னால் ஆண்டவர் ஒருவரே. அந்த ஆண்டவரிடத்தில் நமக்கு ரைட் ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோடு சரியான உறவு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் சக மனிதரோடு உள்ள உறவிலும் நாம் பெருகுவோம் என்பதில் ஐயமில்லை. யோவான் 15:15 அங்கே சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களிடத்தில் எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு செய்தி, நான் எஜமான் அல்ல. நம்ம பல நிறுவனங்களில் வேலை செய்வோம், பல இடங்களில் நாம் பணியாற்றுவோம். ஒருவேளை நான் பல நேரங்களில் நம்முடைய நிறுவனத்தை வழிநடத்துகின்றவர்கள், நான் பணி செய்கிற இடங்களில் தொழில் விஷயங்களாக அதிகம் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சொல்லி தர மாட்டார்கள். அவருடைய மனதிலே இருக்கும், சொல்லி கொடுத்தா அவன் எஜமான மிஞ்சி என்ன செய்துருவான், வேலைக்காரன் மேலே வந்து விடுவான். ஒருவேளை தொழில் நிலையங்களில் நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் குறைவாகத்தான் அமைந்திருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தி, நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய நண்பர்கள். நாம் ஆண்டவருக்கு நல்ல நண்பராக இருக்கிறோமா? ஆண்டவரிடத்தில் நாம் மனம் விட்டு பேசுகிறோமா? நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை பார்க்குற போது நாம் மனம் விட்டு பேசுகிறோம். நம்மை அறியாமலே பல காரியங்களை சொல்லிவிடுகிறோம். நம்மை அறியாமலே நம்முடைய நண்பருடைய கஷ்டத்தை நாம் கேட்குறோம், நம்முடைய கஷ்டத்தை நாம் சொல்லுகிறோம். பல நேரங்களில் நல்ல நட்பு வட்டங்கள் நமக்கு பல நேரங்களில் நம்முடைய மனதை லகுவாக்குகிறது. ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக நல்ல நண்பராம் இயேசுவை நாம் துணையாக கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோவான் 15:13 சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அந்த யோவான் 15 பெரிய கட்டளை கொடுக்கப்படுகிற கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் பிறனிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி பழகி அந்த அன்பின் வட்டத்திலே வருகின்ற போது, ஆண்டவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் பெருகுகிற போது, அந்த அன்பின் இலக்கணம் 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட செய்திகள், பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை, அது ஏற்றுக்கொள்ளுகிறது, கோபம் அடையாது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற போது நாம் நிச்சயமாக ஆண்டவர் கற்பித்த அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம். ஆண்டவரும் அங்கே சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், யோவான் 15:14 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவற்றையும் செய்வீர்களானால் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறோம். திருமறையிலே யாத்ராகமம் 33:11 மோசேயை குறித்து சொல்லுகிற போது, மோசே தன் சிநேகிதனோடு பேசுவது போல் ஆண்டவரோடு பேசினான். யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். எனவே நம்முடைய விசுவாச வாழ்விலே நல்ல நண்பராம் ஆண்டவரை நம்முடைய துணையாக தெரிந்து கொள்வோம். நல்ல நண்பராம் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கின்ற போது நாம் அவரோடு பேசுவோம், அவரோடு நடப்போம், அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த உலகத்திலே
வாழுகிற நம்முடைய சக மனிதர்கள், நண்பர்களோடு கூட ஆண்டவருக்கு பிரியமான வழிகளை நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், ஆசீர்வதித்தார் என்ற அனுபவம், நான் இந்த உலகத்திற்கு சுவையூட்டுகின்ற உப்பாக வாழ்கிறேன் என்ற செய்தியை நம்முடைய வாழ்வின் மூலமாக நம்முடைய நண்பர்களுக்கு நாம் வெளிப்படுத்துகிறோம். கனடா தேசத்திலே ஒன்டோரியோ என்ற ஒரு மாகாணத்தில் போர்ட் ஹோப் என்கிற இடத்திலே ஜோசப் மெட்லிகாட் ஸ்கிரீவன் என்கிற ஒரு மனிதருக்கு ஒரு சின்ன அடையாள சின்னம் கல்லால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள சின்னத்தினுடைய பின்னணியும் என்னவென்று சொன்னால், இந்த மனிதர் ஒரு நல்ல ஒரு கவிஞர். ஸ்கிரீவன் என்பவர் நல்ல ஒரு எழுத்தாளர், நல்ல ஒரு கவிஞர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். அவருக்கு திருமணம் நிச்சயம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, திருமணத்துக்குரிய எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செய்யப்படுகிறது. திருமணத்திற்கு முந்தின நாள் அவருக்கு நியமிக்கப்பட்டிருந்த துணை இறந்து போய்விடுகிறார்கள், குளத்திலே இறந்து போய்விடுகிறார்கள். இவருடைய மனதிலோ கவலை அதிகமாக வாட்டிக்கொள்ளுகிறது, அதிகமான பாரத்தை சுமக்கின்றார். எனவே இவர் செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் கனடா நாட்டிற்கு செல்லுகின்றார். அங்கே சென்று அந்த தேசத்தின் மக்களோடு கூட எளிமையாக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். எளிமையாக வாழ்ந்தவர், கிறிஸ்துவனுடைய அன்பை உள்ளத்திலே சுமந்து கொண்டவர். அவர் செய்த ஒரு காரியம், ஏழைகளுக்கு உதவி செய்கின்றார், விதவைகளுக்கு உதவி செய்கின்றார், நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றார். அவரும் சரீர பலவீனம் அடைகிற போது என் ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நாளிலே அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. அவருடைய தாயார் படுக்கையில் இருக்கிறாள் என்ற செய்தி, நோயுற்றிருக்கிறாள் என்ற செய்தி அவருடைய காதுகளிலே வந்து தொனிக்கிறது. அப்பொழுது அவர் மனதில் மிகுந்த பாரத்தோடு கூட அவர் எழுதின ஒரு பாடல்தான் வாட் a friend we have in Jesus. இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல நண்பர், என்னுடைய பாரங்களையும் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் நான் அவர் மீது வைக்கிறேன் என்கிற ஒரு பாடலை அவர் எழுதினார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். நம்பிய உறவுகள் அவருக்கு சரியாக அமையவில்லை. ஆயினும் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற துணிவு அவர் தன்னுடைய எழுத்தாற்றல் மூலம் மிகப்பெரிய ஒரு செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல நண்பர் இயேசு நம்மோடு கூட உண்டு. அந்த நல்ல நண்பராம் இயேசுவை நாம் பற்றி கொள்வோம், அவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். மோசையை பார்த்து சிநேகிதனோடு பேசினது போல் ஆண்டவரோடு மோசையை பேசினார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு நல்ல ஒரு நண்பனாய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் சீடர்களுக்கு நீங்கள் எல்லாரும் நண்பர்கள் என்று சொன்னார். அந்த தூய அனுபவத்தை நம்முடைய விசுவாச வாழ்விலே பெற்றுக்கொள்வோம். இந்த உலகிலே சாட்சிகளாய் வாழ்வோம். ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்வின் பயணங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 185வது கீர்த்தனை. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்ததென்ன மாதவமோ.
ஜெபம் செய்வோம். இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்ததென்ன மாதவமோ என்று உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரே, நல்ல நண்பராம் இயேசுவை எங்கள் வாழ்வுக்கு உற்ற துணையாக நாங்கள் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உள்ள அன்பிலே நாங்கள் பெருகவும் சக மனிதரோடு உள்ள உறவிலே வளரவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். தாவீது யோனத்தானுடைய ஆழமான நட்பை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவர் சீடர்களை நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று அழைத்த அனுபவத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நல்ல நண்பராம் ஆண்டவர் எங்களோக்கு உண்டு, உம்முடைய பாதம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி உம்முடைய கரத்தை நாங்கள் பற்றி கொள்கிறோம். உம்முடைய தெய்வீக கிருபை ஒவ்வொரு நாளும் பெற்று ஆண்டவரோடு பேசுகிற அனுபவத்தில், ஆண்டவரோடு அன்பிலே வளருகிற அனுபவத்தில், சக மனிதர்களோடு அன்பை பகிர்ந்து கொள்கிற அந்த தூய அனுபவத்திலே பெருகுவதற்கு ஆண்டவரே எங்களை நீர் ஆற்றல் படுத்தும். உம் திருக்கரத்திலே எங்களை தருகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய வாழ்வின் பயணங்களில் தம் தூய பிரசன்னம் தாமே எங்களை தாங்கட்டும். வாழ்வின் சூழல்கள், வேலை செய்கிற இடங்கள், குடும்ப உறவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றுமான சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.